உதகை தாவரவியல் பூங்கா அருகே தோடர் பழங்குடியின மக்களின் நார்னாஸ் எனப்படும் கும்பாபிஷேக திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவின் மேல் பகுதியில் உள்ள மஞ்சக்கல் மந்தி எனப்படும் கார்டன் மந்தில் 100க்கும் மேற்பட்ட தோடர் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் புல், மூங்கில் மற்றும் பிரம்பு ஆகியவற்றைக் கொண்டு பிறை வடிவிலான கோயிலை உருவாக்கி வழிபடுகின்றனர். கோயிலின் கூரை மற்றும் நுழைவாயில் பகுதி 18 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது சீரமைப்பு பணிகள் முடிவடைந்ததால் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. இதற்காக 64 மந்துகளைச் சேர்ந்த தோடர் பழங்குடியின ஆண்கள் தங்களது பாரம்பரிய உடையுடன் கார்டன் மந்திற்கு வந்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். மேலும் ஆண்கள் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் கைகளை கோர்த்து பாரம்பரிய நடனமாடியதுடன் இளவட்ட கல்லை தூக்கி தங்களது வீரத்தையும் வெளிப்படுத்தினர். புதுசாக எல்லாமே ரூஃப் எல்லாம் பிரித்து புதுசாக பண்ணி கிட்டத்தட்ட 2-2.5 மாதம் ஆச்சு இதை வடிவமைக்கிறதுக்கு, திருப்பி புதுசாக கட்டுறதுக்கு. இப்போ இன்றைக்கி அது முடித்து எல்லா வேலையும் முடித்து இன்றைக்கி கும்பாபிஷேகம் மாதிரி பண்ணி இங்கே 14 கிளானில் இருந்து 14 இங்கே தோட மக்கள் அனைத்து மந்திலிருந்து எல்லாரும் வந்து இன்றைக்கி ஒரு கும்பாபிஷேகமாக கொண்டாடி இன்றைக்கி இந்த சிறப்பாக இந்த விழா போயிட்டுருக்குது. எல்லாருமே பொதுவாக சொல்லிட்டு இருப்பாங்க, பெண்கள் வந்து கோயிலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களுடைய பணி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவர்கள் வீட்டில் இருந்து விளக்கேற்றுவாங்க. நம்ம டோடா கோயிலை பொறுத்தளவுக்கு உள்ளே வந்து எந்த விதமான ஸ்டாச்சுவும் கிடையாது, எல்லாமே வந்து இயற்கை வழிபாடு தான். 18 ஆண்டுகளுக்கு பிறகு உதகை கார்டன் மந்தில் நடைபெற்ற நார்னாஸ் எனப்படும் கும்பாபிஷேக திருவிழாவில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா மற்றும் நீலகிரி வனக்கோட்ட வன அலுவலர் கௌதம் ஆகியோர் பங்கேற்று பாரம்பரிய நடனங்களை கண்டு ரசித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.